சென்னை வனம் மீது கொடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூட்டி குகை தேடி வேகம் ஓட்டும் விண்மீன்களிடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும் நான் ஆட்டி மிக பாட்டி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்டம் தன்னில் ஆழும் ஆட்சியாவும் அற்று போகும் இருள் சூழும் விடி முழங்கும் கூச்சல் கேட்டு கண்டு சிந்தும் தூய கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நான் ஆட்டி மிக பாட்டி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நான் ஆட்டி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனம் வரை. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது
யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவீர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுக்கிறதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாறி காலத்தினாலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே 2 கேள்விகளை இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக அவருடைய சீடர்கள் வைக்கிறார்கள். ஒன்று, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று ஒரு கேள்வி வைக்கிறார்கள். 2வது கேள்வியும் 3வது கேள்வியும் ஒரே கேள்விதான். ஏனென்றால் 2வது கேள்வி என்னன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்படி ஒரு தெளிவான ஒரு கேள்வியை ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்த அவருடைய சீடர்கள், குறிப்பாக நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் பாத்தீங்கன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, இந்த 4 பேரும் ஆண்டவரிடம் சென்று தனிமையில் அவரிடம் இந்த கேள்விகளை அவர் முன்பதாக வைக்கிறார்கள். எனவே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நாம் இன்று தியானிக்க உள்ளோம். உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் இயேசு கிறிஸ்து தாமே தமது திருவாய் மொழிந்து அருளிய 4 அடையாளங்களை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்கள் அடங்கிய பகுதியில் இருந்து நாம் தியானிக்க உள்ளோம். இதற்கு துணையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தையும், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10, 11, 12 அதிகாரத்தையும், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 முதல் 12 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்து இதனை புரிந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த தியானத்துக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தாப்பனே, ஒருவேளை ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நீர் என்ன சொல்ல வருகிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க வேளையிலே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்களாக நீங்கள் குறிப்பிட்ட காரியத்தை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே
அதனை சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளும்படி எங்களை தாழ்த்தி இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக காரியங்கள் மக்களை திகிலடைய திகைப்பூட்ட செய்து கொண்டிருக்கிறது. நல்லதுதான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சில ரகசியங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு தான் தெரியும் இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு தான் தெரியும் இந்த உலகத்தை படைத்தவர் யார். நமக்கு தான் தெரியும் இந்த உலகம் எவ்வாறு அழிவை சந்திக்கும். நமக்கு தான் தெரியும் எப்படி ஒரு புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் மீண்டுமாக அதை உருவாக்குவார் என்பது. இத்தகைய ரகசியங்களை அறிந்த நாம் ஒருபோதும் திகிலடைய கலக்கமடைய கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது இறுதி சில மணி நேரங்களுக்கு முன்பதாக தேவாலயத்தை கடைசி முறையாக அவர் தேவாலயத்தில் சென்று உபதேசித்து விட்டு அதனை கடந்து சென்று ஒலிவ மலையிலே அமர்கிறார். அங்கு இருந்து தேவாலயத்தை ஒரு அழகாக நீங்க பார்க்கலாம். அந்த இன்னைக்கு கூட போனீங்கன்னா அது ஒரு மவுண்ட் வால்யூஸ்க்கு கீழே அந்த வியூவர்ஸ் பாயிண்ட் ஒன்று உண்டு. அங்க போனீங்கன்னா அந்த கோல்டன் டோமும் ஏற்கனவே அந்த பண்டைய எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தையும் அதை சுற்றி உள்ள மதில் சுவர்களையும் அதன் வாசல் கதவுகளையும் நீங்க பார்க்கலாம். அருமையான ஒரு இடம். அந்த இடத்துல அமர்ந்தவாறு இவர்கள் என்ன கேட்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சீஷர்கள் அந்த தேவாலயத்தை காட்டி, அந்த தேவாலயம் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை பாத்தீங்கன்னா அப்பதான் இன்னும் கட்டி நிறைவடையவே இல்லை. ஆனா பிரம்மாண்டமான ஒரு தேவாலயமாக ஏரோது மன்னனா கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த சீடர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அப்ப இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னா, எவைகள் என்ற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இந்த எருசலேம் தேவாலயத்தை பாக்குறீங்களே, இப்படி அதாவது 13 ஃபுட்பால் கிரவுண்டு அந்த சைஸ் அந்த தேவாலயம். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை, பச்சை கற்களும் வெள்ளை கற்களும் நிறைந்த ஒரு மாளிகை. அது மட்டும் இல்ல, அந்த வாசலிலே நிறைய பொன் ஆபரணங்களாலே அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நிறைய திராட்சை கொத்துகள் எல்லாம் தங்கத்துல செய்து அதுல அலங்கரிக்க வாசல்ல மாட்டி வைத்திருக்கிறது அவர்கள் வழக்கம். அப்படிப்பட்ட ஆலயத்தை பாக்குறீங்களா, இதுல ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடிக்கு இது இடிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்றப்ப அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்தும் பதில் சொல்கிறார் இந்த பகுதியில. இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப 2 கேள்விகளுக்கு பதில் சொல்றார். ஒன்று, எருசலேம் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும் என்றும், இரண்டாவது இயேசு கிறிஸ்து 2வது வருகையும் உலகத்தின் முடிவும் எப்பொழுது இருக்கும் என்ற 2 முக்கிய கேள்விகளுக்கு ஆண்டவர் இங்கு பதில் அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பதிலாக அவர் இருக்கிறதுனால நாம இதுல சற்று வேறுபடுத்திக் கொள்வது அவசியம். ஏனென்றால் எருசலேமின் தேவாலயம் அழிக்கப்பட்டது AD 70 கிபி 70ஆம் நூற்றாண்டிலே வெஸ்பேசியன் மன்னர், அதுக்கப்புறம் டைட்டஸ் ரோம பேரரசன், அதற்கப்புறம் ஜூலியன் தான் ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்து போட்டவன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் 70லே நடைபெற்றது. இதை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அதே போன்று மீண்டும் அவர் 2வது வருகையின் போது சம்பவிக்கும் என்பதால் அதனையும் ஒன்றாக இணைத்து பேசுகிறார். அப்ப 2 காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு பேசுகிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்கன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். இதுதான் முக்கியம். திருப்பி ஆண்டவர் அதை சொன்னார். டோன்ட் பி டிசீவ்ட், ஏமாற்றப்படாதீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள், விழித்திருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை அந்த ஆலிவர் டிஸ்கோர்ஸ் என்னப்படும் இந்த ஒலிவமலை சொற்பொழிவிலே ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறார். இவைகளை நாம எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் குறித்து சொன்ன இந்த காரியங்களை நான் 4ஆக பிரித்து உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதல் அடையாளம், இது உலகத்திலே நடைபெற வேண்டிய அடையாளங்கள். 2வது அடையாளம், இது சபைகளிலே நடைபெற வேண்டிய அடையாளங்கள். 3வது அடையாளம், இது மத்திய கிழக்கு நாடுகளிலே நடைபெற வேண்டிய அடையாளங்கள். 4வது அடையாளம், இது வானத்திலே நடைபெற வேண்டிய அடையாளங்கள். இப்படி இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த 4 அடையாளங்களும் நடைபெற்ற பின்புதான் நம்ம ஆண்டவருடைய வருகையை நாம எதிர்கொள்ள முடியும். எனவே இந்த ரகசியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதனால நம்ம எதை கண்டு திகில் அடைய வேண்டாம். அப்ப முதலாவது அடையாளங்களாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது உலகத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியம். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று மீண்டும் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் many will rise up and say, and they will come in the name of Jesus. அவங்க இயேசு கிறிஸ்துவை நாமத்தை தரித்தவர்களாக, ஒருவேளை கிறிஸ்டியன் லீடர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்ற லீடர்ஸா இருக்கலாம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அநேக உலக தலைவர்கள் நாங்க இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தை நாங்க 2050 இருந்து அழிவுல இருந்து மீட்போம், இல்லைன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுனை ரிவைவ் பண்ணுவோம், நாங்க தான் மேசியா, நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற தலைவர்கள் அநேகர் அது புட்டினா இருக்கலாம், இல்ல ட்ரம்பா இருக்கலாம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? நாங்க பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட அநேகர் வரலாம். சபையில கூட அவர்கள் எழும்பலாம். அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்துனா மேசியா, தி சேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்துனா இயேசு கிறிஸ்துன்னு அவங்க சொல்லல. அவங்க சொல்றாங்க we are the saviors, we are the messiahs of this world. நாங்க தான் இந்த உலகத்தை நிமிற்ற போகிறோம், இதை சரி பண்ண போகிறோம், இது அழிவிலிருந்து மீட்க போகிறோம், நாங்க தான் உலக மீட்பர் அப்படின்னு சொல்லி பல உலக தலைவர்கள் எழும்பக்கூடும். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது ரொம்ப காமன் தான். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நிறைய யுத்தங்கள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதுதான் நம்ம முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள், முடிவு உடனே வராது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த எத்னிக் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்னிக் கிளென்சிங்னா ஒரு சமூக இனத்தவரை, ஒரு இனம் கூட்ட மக்களே இன்னொரு இனக்கூட்டத்தார் அழிக்கிறது. அது செர்பியா, பாஸ்னியாவா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ரீலங்கால நடைபெற்றதா இருக்கலாம், செச்சேனியால நடைபெற்றதா இருக்கலாம், சூடான் நாட்டில் நடைபெறுகிறதா இருக்கலாம், ஈரான், ஈராக், ஏமன், இவைகள் எல்லாம் இந்த எத்னிக் கிளென்சிங், ஒவ்வொரு இனத்தை இன்னொரு இனம் அழிக்க முற்படுவதை பார்க்கலாம். அதனாலதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும், பஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமைன். இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவையான உணவு உற்பத்தி ஆகிறது. ஆனா அந்த உணவு ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேராததினாலே பஞ்சம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. FAO அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி சொல்லுகிறது. அப்ப என்ன நடக்கும் இங்க பாத்தீங்கன்னா, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும். ஒருவேளை நான் இந்த COVID-19 பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ன்றனால அதை பத்தி நான் டீட்டெயிலா நான் பேச விரும்பல. பட் இந்த கொள்ளை நோய்கள் ஒரு நாள்ல நிறைய பேர் எகிப்தின் வாதையை பத்தி நம்ம பைபிள்ல படிச்சிருக்கிறோம். எகிப்துல இருந்தது. இல்லைன்னா பியூபானிக் பிளேக் அப்படின்வாங்க, அந்த எலினால பரவி அந்த பிளேக் நோய் தெரியும், காலரா தெரியும், போலியோ தெரியும். அநேக கொள்ளை நோய்கள் மனித சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இருந்தது. அது இப்ப இந்த ஸ்பானிஷ் பிளேக்னுவாங்க, அந்த மாதிரி ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்வாங்க, இல்லைன்னா ஸ்வைன் ஃப்ளூ, சார்ஸ், இப்ப இருக்கிற COVID-19. பட் எல்லாவற்றை காட்டிலும் இப்ப வர இந்த வியாதிகள்லாம் பாத்தீங்கன்னா உலகளாவிய அந்த பேண்டமிக் அப்படின்றாங்க. பேண்டமிக்ன்ற வார்த்தை நாங்க படித்திருக்கிறவங்க வழியே பார்த்தது இல்லை, இப்பதான் பாக்குறோம். ஏன்னா பேண்டமிக்ன்றது உலகளாவிய அளவிலே இந்த மாதிரியான கொள்ளை நோய்கள் வரும். சோ அப்ப இதை குறித்தும் நம்ம பைபிள்ல தெளிவாக போட்டிருக்கிறதுனால நம்ம அச்சம் கொள்ள தேவையில்லை. என்ன தெரிந்து கொள்ளணும்னா, முடிவு உடனே வராது. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த பூமி அதிர்ச்சிகளா இருக்கட்டும், கொள்ளை நோய்களா இருக்கட்டும், யுத்தங்களா இருக்கட்டும், கலகங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இது எத்தனிக் கிளென்சிங்கா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஒரு கற்ப ஸ்திரீ தன்னுடைய கற்ப வேதனையை எப்படி அந்த ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த வலி எப்ப எடுக்க ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு அடையாளம் தான் இந்த முதலாம் அடையாளம். அப்ப முடிவு உடனே வராது, ஆனால் இவை வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த ரெண்டு காரியமும் நம்ம கொஞ்சம் சரியாக அதனுடைய டைம் பெர்ஸ்பெக்டிவோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஏன்னா பைபிள்ல வந்து சில காரியங்கள் வந்து ஒரு கண்டென்ஸ்டு கேப்சூலா கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு நடைபெற வேண்டிய சம்பவங்கள் வந்து ஏதோ ஒரே சம்பவம் போல அவர் அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கும் கண்டென்ஸ்டா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து முதலாவது அடையாளம். இந்த முதலாம் அடையாளம் வந்து உலகத்திலே தோன்ற வேண்டிய அடையாளங்கள். அப்ப இந்த அடையாளத்துல நம்ம ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன யார நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்து நாங்க தான் இந்த உலகத்தை சீர்தூக்க போறோம், நிலைநிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லி, நாங்க தான் மேசியான்னு சொல்லிட்டு வரவங்களை குறித்து நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது அடையாளங்கள் வந்து சபையிலே நடைபெற வேண்டிய அடையாளங்கள். இந்த இரண்டாவது அடையாளங்கள் வந்து சபையிலே நடைபெற வேண்டிய அடையாளங்கள். 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்க இவைகளை பார்க்கலாம். இந்த சபையில நடைபெற வேண்டிய அடையாளங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலில் இருந்து இந்த AD 70க்குள்ள நிறைய காரியங்கள் சம்பவித்தது. இதே போல காரியங்கள் இரண்டாவது வருகையின் போதும் சம்பவிக்கும். சபைக்கு என்ன பண்ணுவாங்க? சபை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். சபை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும். உங்களை கொலை செய்வார்கள். ஐசிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவர்களாக தேடி உங்க கழுத்தை எடுத்ததை நம்ம பார்த்தோம். என் நாமத்திலிருந்து நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இது ஒரு அடையாளம். கிறிஸ்தவத்துக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அநேக நாடுகள், அநேக மக்கள் கூட்டம் திரும்பும். அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். there will be an apostasy. இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் பயந்து, எப்பா கிறிஸ்தவமும் வேணாம், இயேசு கிறிஸ்துவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு இந்த விசுவாசத்தை விட்டு விலகி செல்வார்கள். அப்ப இது ரொம்ப முக்கியம். இந்த காரியங்கள் வந்து நம்மள வந்து அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நீங்க என்ன பேசணும்னு கவலைப்படாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவைகள் வந்து ஆண்டவர் உயிர்த்தெழுதல் தொடர்ச்சியாக சம்பவித்த சம்பவங்கள் ஆனாலும் ஆண்டவரின் இரண்டாவது வருகையின் போதும் இவை சம்பவிக்கும். இப்ப யாரை பார்த்து நம்ம இன்னொரு காரியம் என்ன? அக்கிரமம் மிகுதியாகும், அனைவருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாகும், அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உபத்திரவத்துல இந்த நிறைய பேர் விசுவாசம் விட்டு விலகி செல்கிற காலத்துல முடிவு பரியந்தம் நிலை நிறுத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இங்க என்ன ப்ராப்ளம் வருது? முதல் அடையாளத்தின் போது நான் சொன்னேன், அநேகர் வந்து நாங்க தான் உலக மீட்பர், நாங்க தான் we are the savior of the world, we are the messiah அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். இரண்டாவது அடையாளத்தின் போது என்ன சொல்றாங்க? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கெல்லாம் டைட்டில்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, தீர்க்கதரிசி சோன்சோ, தீர்க்கதரிசி சோன்சோ. ஏதோ கடவுளுக்கும் இவங்களுக்கும் நேரடியாக ஒரு தொலை தொடர்பு இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அவர்களை பார்க்க ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாராவது ஒருத்தர் இந்த கொரோனா வைரஸை குறித்து சொன்னாங்களா? வருஷ ஆரம்பத்துல நாங்க தீர்க்க தரிசனம் சொல்றேன், கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்றாங்களே, இந்த டெலி இவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா செல்ஃப் டிக்ளேர்ட் ப்ராஃபட்ஸா இருக்கட்டும், were they able to foretell this calamity? அப்ப யாரை ஏமாத்த இவர்கள் முற்படுகிறார்கள்? இவர்களை பின்பாய் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது? உள்ளதை உள்ளது என்று சொல்லாமல், இல்லாததை இல்லாதது என்று சொல்லாமல் இப்படி திரித்து சொல்கிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரசங்கிப்பது பவுலாகவே இருந்தாலும் வீட்டுக்கு சென்று பைபிளை பார்த்து இது இப்படியா என்று அறிந்து கொள்ள நம்ம துணிய வேண்டும். தீர்க்கதரிசிகளை எடை போட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனும் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிகளை பகுத்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த இரண்டாவது அடையாளமும், முதல் அடையாளம் எப்படி நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கிறோமோ அது போல இரண்டாவது அடையாளமும் ஏறத்தாழ நம்ம பாதியை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவேளை உலகளாவிய அளவில் கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனா இந்த இரண்டாவது அடையாளத்தின் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. சபை சின்னதாயிரும், பாதி பேரை விசுவாசம் விட்டு போயிருவாங்க. ஆனாலும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். அப்ப எப்ப முடிவு வரும் அப்படின்னா, இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் வந்து அந்த சபை சிறுக 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 அதன் பலன் பெருகும். ஆண்டவருக்கு வந்து நமக்கு தெரியும், இந்த கிதியோனோட போருக்கு சென்ற கதை நமக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஒரு பெரிய பட்டாளம் தேவையில்லை.
அந்த சபை சிறுக சிறுக அந்த சபை வேரூன்றி சத்தியத்தை உள்ளது என்றும் இல்லது இல்லாதது என்றும் இதுதான் வேதம் காட்டும் நெறிமுறை, இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்று தைரியமாக அந்த சபை பிரசங்கிக்க அதை சாட்சியாக the church will witness for Christ, and then that witness will reach the ends of the earth, and then the end will come. So நமக்கு தாங்க தெரியும் எப்போ உலகத்தின் முடிவு என்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து தனது திருவாய் மொழிந்து சொன்ன ஒரு வார்த்தை. முதல்ல சொன்ன காரியங்களை சொல்றாரு, இது வேதனைகளுக்கு ஆரம்பமான முடிவு உடனே வராது. ஆனா இப்ப சொல்றாரு, சபை எப்ப விட்னஸ் பண்ண ஆரம்பிச்சு உலகத்தின் கடைசி வரைக்கும் அதை எடுத்து செல்லப்படுகிறதோ அப்பொழுது முடிவு வரும். மூன்றாவது அடையாளமாக அவர் கூறுவது என்ன? 15ஆம் வசனத்தின் மத்தேயு 24:15ஆம் வசனத்திலிருந்து தானியேல் கூறிய பாழாக்கும் அருவருப்பு அது நிற்க கூடாத இடத்தில் நீங்க நிற்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்றார். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். அநேக காரியங்களை அவர் அப்படியே கண்ணால பார்த்தது போல அவர் தீர்க்கதரிசனமாக உரைத்து சென்றார். தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்பதாக 600-700 ஆண்டுகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவில்லை மட்டுமல்ல, உலகத்தின் முடிவிலே என்ன சம்பவிக்கும் என்பதையும் குறித்து சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தானியேல் தான் அந்த தீர்க்க தரிசனத்தை எழுதினான்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆத்தர்ஷிப்ல டவுட். தானியேல் புக்கா இருக்கட்டும், அது மோசஸா இருக்கட்டும், டேவிடா இருக்கட்டும், இல்லைன்னா ஐசாயா ப்ராஃபட்டா இருக்கட்டும். ஆனா இயேசு சொல்றாரு, ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, தானியேல் சொல்லியிருக்கிறாரு, தாவீது சொல்லியிருக்கிறாரு, மோசே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரு எந்த புத்தகத்தை எழுதினான்னு சொல்லி ஆதாரமாக சொல்லக்கூடிய ஒரே நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப அந்த தானியேல் பாழாக்கும் அருவருப்பை குறித்து 3 இடங்களிலே சொல்லி இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க உங்களுடைய நேரம் எடுத்து நீங்க தனியாக அந்த புத்தகங்களை நீங்க வாசித்து பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்கிறார். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்கிறார். அப்போ 3 இடத்துல இந்த பாழாக்கும் அருவருப்பை குறித்து சொல்றாரு. இந்த பாழாக்கும் அருவருப்பு என்பது ஒரு நபரை குறிக்கும். ஒருவேளை நம்ம யோவான் சொல்றாரு ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு. ஆன்டி கிரைஸ்ட்னா இன் பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட், கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக தன்னை அந்த இடத்துல தன்னை வைக்க முற்படுகிறவங்க தான் அந்தி கிறிஸ்து. அப்ப அவர் யோவான் எழுதுறப்ப சொல்றாரு, இப்போ அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அப்படின்னு. பட் த ஆன்டி கிரைஸ்ட்னு ஒருத்தன் வருவான். அவன் உலகத்தின் கடைசி நாட்களிலே அவனுடைய ஆளுகை இருக்கும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இந்த தானியேல் கூறிய இந்த 3 இடத்துல நான் 3 வசனங்கள் சொன்னேன். அது பாத்தீங்கன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா AD 70ல சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27. நான் சொன்ன AD 70 கிபி 70ஆம் நூற்றாண்டிலே எருசலேம் முற்றுகையிடப்பட்டது, எருசலேம் தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் விராதபடிக்கு அது இடிக்கப்பட்டது. யாரால? ரோம பேரரசர் வெஸ்பேசியன், அவனுக்கு பின்னாடி வந்த டைட்டஸ், அதுக்கு முன்னாடி ஜூலியனால. தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துக்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மன்னன் வந்தான், ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்று சொல்லி. அவன் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். அவன் அந்த ஆலயத்துல பன்றிகளை பலியிட்டான், விபச்சாரத்தை கொண்டு ஆலயத்துக்கு நடுவில் கொண்டு நிப்பாட்டினான். இப்படி அந்த ஆலயத்தை அவன் எவ்வளவெல்லாம் அசுத்தப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அசுத்தப்படுத்தினான். அந்த மன்னன் பேரு ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்பவன். இவனை குறித்து இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ஆலிவர் டிஸ்கோர்ஸ் ஒலிவமலை சொற்பொழிவிலே சொல்லப்படுகிற பாழாக்கும் அருவருப்பு தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரத்துல எப்படி மருத்துவர் உயிரோடு எழும்புவார்கள், எப்படி சிலர் ஆக்கினை அடைவார்கள், சிலர் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று எல்லா காரியங்களும் அவனுக்கு விளக்க போது சொல்றாங்க. தானியேலே, நீ இதெல்லாம் உனக்கு அப்புறம் சம்பவிக்க வேண்டியது, நீ இளைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாழாக்கும் அருவருப்பு அது நிற்க கூடாத இடத்துல நிற்கும் என்று தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல இந்த அடையாளம் தோன்றும் பொழுது, இது மத்திய கிழக்கு நாடுகளிலே இந்த அடையாளம் தோன்றுகிற பொழுது நாம் எதை கண்டு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு அப்படின்னா, கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள்,
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எனவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பி அலைந்து திரிகிற கூட்டம் இவர்களால் கண்டிப்பாக வஞ்சிக்கப்படும். எனவே இதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதோ முன்னதாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 25ஆம் வசனத்திலே சொல்றாரு. அப்ப இந்த பாழாக்கிற அருவருப்பை குறித்து ஆண்டவர் சொல்றப்ப என்ன சொன்னாரு, இப்படி எருசலேம் சேனைகளால் சூழ்ந்திருக்கப்படுகிற நேரத்துல எருசலேம்ல இருக்கிற நீங்களே தயவுசெய்து ஓடி போயிருங்க, மலைக்கு போயிருங்க, வேற இடத்துக்கு போயிருங்க, எருசலேமை விட்டு சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சட்டை எடுக்கணும்னா கூட திரும்பி வராதிங்க, இருக்கிறத வச்சுட்டு ஓடிங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன், 2 சம்பவங்களை ஆண்டவர் இங்க சுருக்கி சொல்கிறார் சொல்லி. ஒன்று வந்து AD 70 சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள். அப்ப இப்படிதான் நடந்துச்சு. அப்ப இந்த ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரேயா நாட்டில உள்ள ஒரு மலையை நோக்கி ஓடி போனார்கள். அந்த AD 70 மட்டும் ஏறத்தாழ 10 லட்சம் யூதர்கள் மரித்து போனார்கள். ஆனா மலைக்கு சென்று ஓடி தப்பித்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள். அது போலதான் உலகத்தின் இறுதி காலத்துல சம்பவிக்கும். ஏன்னா லூக்கா இந்த சம்பவம் தொடர்பாக சொல்றாரு, எருசலேம் சேனைகளால் சூழ்ந்திருக்கப்படும் பொழுது அப்படின்றாரு. அப்ப அன்றைக்கும் இதுதான் அட்வைஸ். இயேசு கிறிஸ்துவோட அட்வைஸ் என்னன்னா, எருசலேமை விட்டு ஓடி போயிருங்க, அங்க இருக்கிறவங்க வெளில இருக்கவங்க வெளியில வராதிங்க, வெளியில இருந்து யாரும் உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும், கள்ள கிறிஸ்துகளுக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 4வது அடையாளங்களாக ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே, இந்த கொடுங்கோல் ஆட்சி முடிந்த உடனே, இந்த உபத்திரவங்கள் முடிந்த உடனே வானத்திலே காணப்படும் அடையாளம், அதுதான் 4வது அடையாளம். எப்படி 1வது அடையாளம் உலகத்திலே தோன்றும், 2வது அடையாளம் சபையிலே தோன்றும், 3வது அடையாளம் மத்திய கிழக்கு நாடுகளிலே தோன்றும், 4வது அடையாளம் வானத்திலே தோன்றும். வானத்திலே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது, ரொம்ப கிளியரா சொல்றாரு, அப்பொழுது மனுஷகுமாரனோட அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த 4வது அடையாளம் வானத்திலே தோன்ற துவங்கும் பொழுது, நம்ம இதெல்லாம் பழைய சினிமா தியேட்டர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைட்ஸ் எல்லாம் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் ஒவ்வொரு லைட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் மேல போகும், அப்புறம் the big show will start. அது போல மேல உள்ள ஒவ்வொரு சுவிட்சா லைட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படும். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் அந்தகாரப்படும், நட்சத்திரங்கள் கீழே விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு தோன்றும் வரை அவர் மட்டும், அவருடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்பு இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. சாதாரணமா பாருங்க, அத்தி மரத்தை பாருங்க, அது துளிர் விடும் பொழுது அப்படின்றது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அத்தி மரங்கிறது யூத ஜனங்களை குறிக்கும், அப்ப இஸ்ரேல் தேசம் உருவானதை குறிக்கும், 1948 அதை குறிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் இங்க அந்த அர்த்தத்துல இந்த இடத்துல அது பயன்படுத்தப்படல. காரணம், நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பாத்தீங்கன்னா அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்க அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, மரம் துளிர்ந்துச்சுன்னா அது வசந்த காலம், ஈஸியா தெரியும். அது போல இந்த 4 அடையாளங்களும் சம்பவிக்கும் பொழுது மனுஷகுமாரன் வருவார். அவைகள் எல்லாம் காணும்போது அவர் சமீபமா வாசல் அருகே வந்திருக்கிறாரு. லூக்கா சொல்றாரு, நீங்க தலையை நிமிர்த்து பாருங்க, உங்க ரட்சிப்பு உங்க வாசல் அருகே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. வானமும் பூமி வேணா ஒளிந்து போகும், ஆனா இயேசு கிறிஸ்து இங்கு சொன்ன காரியங்கள் ஒளிந்து போகாது, அவை நிலை நிறுத்து இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். எனவே அந்த நாள் எந்த நாள் நடக்கும்,
அந்த நாளைக்கு, அந்த நாளில அது எப்போது நடக்கும், இது யாருக்குமே தெரியாது. அநேகர் இந்த தேதியை சொல்ல நினைத்து ஏமாந்து போனாங்க. நிறைய உண்மையான கிறிஸ்தவர்கள் கூட அது மாதிரியான சொல்லி அவருடைய மாதிரி நடக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா தங்களுடைய வாழ்நாளுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு தேதியை சொன்னாங்க. 2000 வருவாரு, 2020 வருவாரு, 50 வருவாரு. ஆனா நமக்கு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 4 அடையாளங்களும் நடைபெற்ற பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். சோ நம்ம அன்பிரிப்பேர்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருகையோ இந்த காரியங்களோ நம்மை திகிலடைய செய்ய வேண்டியதில்லை. ஆனா நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இது குறித்து நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்ம அடுத்த செய்தியில நம்ம பார்ப்போம். எப்படி அவர் ஆண்டவர் அநேக உதாரணங்களை சொல்றார். 10 கன்னிகைகள் உதாரணங்கள், தாளந்துகள் உதாரணங்கள், அப்புறம் மக்களை எப்படி நம்ம ஒவ்வொரு சகோதரர்களை எப்படி நம்ம பாவிக்க வேண்டும், எப்படி நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஓமானங்கள், ஓமைகளை 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் இதுல அறிந்து கொள்கிறோம். இந்த 4 அடையாளங்களும் நம்ம நடைபெற காணும் பொழுது, ஒருவேளை இது சைமல்டேனியஸா ஃபர்ஸ்ட் சைனும் அதுக்கப்புறம் செகண்ட் சைன், தேர்ட் சைன், ஃபோர்த் சைன் அப்படின்னு இல்லாம முதல் சைனோட தொடர்ச்சியிலேயே 2வது சைனும் வரலாம். 2வது சைன் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம 3வது நிகழ்வையும் பார்க்கலாம், 3வதுக்கு பின்பு 4வதையும் பார்க்கலாம். அதனால நம்ம இவைகளை தெரிந்தவர்கள் நம்ம அதற்கேற்ற பகுதியில நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். மற்றவர்களை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம விழுந்த கடமை. ஏன்னா நம்மளை தவிர வேற யாருக்கும் இந்த ரகசியங்கள் தெரியாது. ட்வின் டவர் இடிஞ்சப்போ உலகமே இடிஞ்சு போச்சுன்னாங்க. இப்போ கொரோனா லாக்டவுன் அப்படின்னு ஏதோ உலகமே அழிந்து போகுது, சம்பித்து போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். ஆனால் முடிவு உடனே வராது. எனவே கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நீங்க சொந்த தியானத்துல நீங்க தியானிக்கும் பொழுது அவர் விரும்புகிற வண்ணமாக இதை நீங்க புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே அவரது வருகையின் வரைக்கும் ஒருவேளை நம்ம உயிரோட இருந்தோம்னா நம்மை ஆசீர்வதித்து காப்பார்கள்.